الحمد لله رب العالمين إله الأولين والآخرين. الصلاة والسلام على سيدنا سيد الأولين والآخرين وعلى كل من دعا بدعوته واهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين. أما بعد، قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, இன்றைய இரவு அதிகமான வரலாற்று ஆசிரியர்களின் கருத்துப்படி ரஜபுடைய 27ஆம் இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணம் மேற்கொண்ட நினைவு இரவாக அனுசரிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணம் எந்த நாள் செய்தார்கள் என்பதில் வரலாற்று ஆசிரியர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கு. சிலர் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு, சிலர் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு, இப்படி மக்கத்து வாழ்க்கையில் நடந்தது என்பது உறுதி. ஆனால் அதில் எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறதுல ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. அதே மாதிரி அதனுடைய மாதங்கள், நாள் எல்லாத்துலேயும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. நபி அவர்களுக்கு நுபுவத்து கிடைத்த 10ஆம் ஆண்டு தான் இந்த மேராஜுடைய அந்த நிகழ்வு நடந்தது என்பதால் இந்த அடிப்படையில் இந்த ரஜபு 27 மேராஜ் இரவாக இதை பற்றி நினைவு கூறப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. கண்ணியத்திற்குரிய தனவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கிடைத்த 10ஆம் ஆண்டு பல்வேறு விதமான சோதனைகள் நிகழுது. ஒரே வருடம்தான் பல சோதனைகள், தனிப்பட்ட வாழ்க்கை அடிப்படையிலும் பொது சமூக வாழ்க்கை அடிப்படையிலும் சோதனைகள். முதல் சோதனை தாயிஃப, ஒரு நீண்ட கால நம்பிக்கையாக இருந்த அந்த தாயிஃப் பயணம் என்பது தோல்வியில முடிந்தது. நீண்ட காலமா மக்கத்து மக்களுக்கு அழைப்பு பணி செய்து கொண்டிருக்காங்க. ஆனால் அதுல வெற்றி இல்லை. ஒரு நீண்ட ஆசைகளுக்கு பின்னால் ஒரு நாள் தாயிஃப்க்கு பயணம் செஞ்சு போறாங்க. அவங்களுக்கு நுபுவத்து கிடைச்ச 10வது ஆண்டு. ஆனால் அங்கு எதிர்பார்த்த வரவேற்பு இல்லைங்கிறத தாண்டி மிகப்பெரிய எதிர்ப்பு, மக்கத்து மக்களையும் முந்திவிடக்கூடிய அளவுக்கு தாயிஃப் வாசிகள் எதிர்ப்பை வெளியாக்குறாங்க. இது தீன் சார்ந்து சமூக வாழ்க்கை சார்ந்து நபிகளுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய ஏமாற்றம், ஒரு இலக்கு. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியா ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதே நுபுவத்து கிடைத்த 10ஆம் ஆண்டு இறப்பெய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கிடைச்சி தீனை இஸ்லாமை எத்தி வைக்கப்பட்ட அந்த ஆரம்ப காலகட்டத்தில் முழுமையான உதவி அப்படிங்கிறது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட இருந்துதான். பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியான ஆறுதலுக்கும் ஒரு பெரிய உறுதுணையாக இருந்தவங்க. அதே ஆண்டில் அவங்க இறப்பெய்கிறாங்க. இனிமேல் அவங்களோட அவங்க மொத்த ஆறுதல்களும் மொத்த உதவிகளும் இனி இல்லைங்கிற ஒரு மோசமான ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை உண்டாகுது. அவங்களுடைய இறப்பையும் சந்திக்கிறாங்க. அடுத்து அபு தாலிப் அவர்களுடைய இறப்பும் அதே ஆண்டுல நடக்குது. அபு தாலிப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னாலுமே கூட நபியோங்க மேல ரொம்ப மஹப்பத்தான ஒரு தந்தை. கிட்டத்தட்ட நபியோடைய 8வது வயசுல இருந்து நபியோடைய 6வது வயசுல அவங்க அம்மா வஃபாத் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டனார் அப்துல் முத்தலிப் வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் 8வது வயசுல இருந்து
இந்த நபியோருடைய இந்த 50வது வயது வரைக்கும் நபியோர்களுக்கு முழு ஆறுதலாக இருந்தது அவர்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்கள். அவர்களுடைய இறப்பு, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, இருந்தாலும் பெரிய ஒரு ஆறுதல் இல்லாமல் ஆயிடுச்சு. மக்கள்கிட்ட சொல்லுவாங்க, அவர் சொல்லக்கூடிய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஆனால் அவரை யாராவது தீண்டுனீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன். மக்காவாசிகளும் அபூ தாலிப் அவங்க இருக்கிற வரைக்கும் நபி அவங்களை சீன்றதுக்கு பயந்தாரு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருந்த அபூ தாலிப் அவர்களும் வஃபாத் ஆகிறாங்க. 3 மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலைகளுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா தொடர்ந்து மன உளைச்சல்களுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய வெகுமதியை வழங்குகிறார். ஒரு விதமான மகிழ்ச்சி. ஒரு மனிதனால சாதாரணமாக இந்த உலகத்துல அனுபவிக்கவே முடியாத ஒரு உயர்ந்த ஒரு நிம்மதி, ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுக்குறான். அல்லாஹ் தஆலா மிஅராஜ் அப்படிங்கிற ஒரு அழகான பயணத்தை ஏற்படுத்தி அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியம். ஹயாத்தாக இருக்கும்போதே சொர்க்கம் நரகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஞாபகத்தை, பெரிய ஒரு அன்பளிப்பை கொடுத்து, அதோட இந்த உம்மத்துக்கு, இந்த உம்மத் அனைவரும் அல்லாஹ்வோட நேரடியாக தொடர்புடையவர்களாக ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில உம்மத்துக்கு ஒரு பெரிய அன்பளிப்பு கொடுக்குறான். தொழுகை என்ற ஒரு பெரிய ஒரு கடமையை, ஒரு பெரிய அன்பளிப்பு அல்லாஹ் தஆலா கொடுத்து அனுப்ப. இப்படிப்பட்ட ஒரு பெரிய உன்னதமான நிகழ்வு, ஒரு பெரிய ஆறுதல்களுக்கு பிறகு, பெரிய ஒரு சிரமங்களுக்கு பிறகு அல்லாஹ் கொடுத்த ஒரு அன்பளிப்பு அந்த மேராஜுடைய பயணம். மேராஜுடைய பயணம் அந்த நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய இல்லத்தில் அன்றைய நாள் இரவுல தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டிலேருந்து, காபாக்கு மிக அருகாமையில் இருக்கிறது அவங்களுடைய வீடு, அங்கேருந்து அழைச்சி கொண்டு போய் ஜம்சம் கிணத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஜம்சம் கிணற்றுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சு பிளக்கப்பட்டு இதயம் கழுவப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 நேரங்களில் நெஞ்சு கழுவப்பட்டது, அந்த இதயம் சுத்தம் செய்யப்பட்டது. நபி அவர்கள் சிறு பிராயத்திலிருந்து, அவர்கள் பிறந்ததிலிருந்து பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். இருப்பினும் கூட அல்லாஹ் தஆலா அவர்களை முழுமையான பரிசுத்தம்ங்கிற அடிப்படையில் 3 தருணங்கள்ல அவருடைய இதயத்தை ஜம்சம் நீரால் அல்லாஹ் தஆலா கழுவுனா. முதல் தருணம் அவங்க பால் குடி தருவாயில் இருந்த சமயம், ஹலீமா அம்மையார்ட்ட இருந்து பால் குடித்த அந்த காலகட்டங்கள். அப்பொழுது ஒரு தடவை அவர்களுக்கு இதயம் கழுவப்படும். 2வது நுபுவத்து கிடைக்கிறதுக்கு, வஹி இறங்குறதுக்கு கொஞ்சம் சில நாட்களுக்கு முன்பதாக, 40 வயது அவர்கள் அடைவதற்கு சில நாட்களுக்கு முன்பதாக அடுத்து வஹிக்கு தயாராகிறாங்க. அதற்காக அவருடைய இதயம் கழுவப்படுது. அடுத்ததாக இந்த மேராஜுடைய பயணத்துக்காக அவருடைய இதயம் கழுவப்படுது. இதுலேருந்து வரலாற்று ஆசிரியர் ஒரு நுணுக்கத்தை சொல்லி காட்டுறாங்க. இப்போ நபி அவர்களுக்கு என்ன நிகழ்வு நடக்க போகுது? நேராக அல்லாஹ்வை போய் சந்திக்க போகிறாங்க, அல்லாஹ்வோட நெருக்கமாக போகிறாங்க. அல்லாஹ்வோட நெருக்கமாக வேண்டும் அப்படின்னா அவர்களுடைய இதயம் இன்னும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதயம் கழுவப்பட்டது. அதை வச்சு சொல்றாங்க, ஒரு மனிதன் நான் அல்லாஹ்வோட நெருக்கமுடையவனாக ஆகணும் அப்படின்னா அவனுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்திக்கணும். அவன் கெட்ட எண்ணங்கள், தீய சிந்தனைகள், பெருமை, பொறாமை, புறம் போன்ற ஒரு கெட்ட சிந்தனைகளை விட்டு அவனுடைய உள்ளத்தை எப்போ ஒரு அடியான் தூய்மைப்படுத்துவானோ அப்பொழுதுதான் அல்லாஹ்வோட நெருக்கம் கிடைக்கும். இந்த ஒரு வரலாற்று நிகழ்வுலேருந்து பெரியார்கள் அதை எடுத்து சொல்றாங்க. பிறகு புராக் என்ற வாகனத்தின் மூலியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹரம்லிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லப்படக்கூடிய பலஸ்தீன் அந்த பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்லப்படுறாங்க. அங்கு நபிமார்கள் அனைவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை நடத்துகிறாங்க. பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸால இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
7 வானங்கள் கடந்து அல்லாஹ்வை சந்திக்கிறாங்க. இந்த 7 வானங்களில் கிட்டத்தட்ட 8 நபிமார்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறாங்க. பிறகு சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான ஒரு இடம், அந்த இடத்துக்கு போகிறாங்க. அதற்கு பிறகு மலக்குமார்கள் வானத்தில் வணங்கக்கூடிய பைத்துல் மஅமூர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பள்ளிவாசல் இருக்கு, அந்த பள்ளிக்கு போகிறாங்க. வானுலகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல், அதை பார்க்குறாங்க. அதற்கு பிறகு அவர்களுக்கு சொர்க்கம் நரகத்துடைய காட்சிகள் எல்லாம் காமிக்கப்படுது. பிறகு அல்லாஹ்வோட சந்திப்போட தொழுகை என்ற ஒரு உயர்ந்த கடமையை வாங்கி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வர்றாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மேராஜில் அந்த நரகத்தில் சொர்க்கத்தில் பார்த்த சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நிகழ்வுகளை வாழ்நாளின் பல தருணங்களில் சொல்லி காமிச்சாங்க. பயணம் இப்படி இருந்தாலுமே இப்போ என்னென்ன நிகழ்வெல்லாம் பார்த்தார்களோ அவர்கள் அந்த நிகழ்வை பிற்காலங்களில், ஹிஜ்ரத்துக்கெல்லாம் பிற்காலங்களில் பல இடங்களில் இப்படி நான் காண்பிக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதில் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, சொன்ன ஒரு விஷயம், அவர்கள் சில பாவங்களை பார்த்துட்டு அந்த பாவங்களுக்கான தண்டனை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை சுட்டி காட்டுவாங்க. அதில் கவனிக்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட குற்றம், அதற்கான தண்டனை பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நரகத்தில் சில மக்களை பார்க்குறாங்க. அவங்களுடைய வயிறுகளில் பாம்புகளாக இருக்கு, வயிறெல்லாம் பாம்புகளாக இருக்கு. பார்க்குறாங்க, வயிறு பெரியதாக இருக்குது, அந்த வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடியது வெளிப்படையாக தெரியுது. பார்த்தா உள்ள பாம்புகள். ஏன் இப்படிப்பட்ட ஒரு வேதனை, ஏன் இப்படிப்பட்ட ஒரு நோவினை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஏன் இந்த மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க, ஏன் அவங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்கப்படுது? சொன்னாங்க, இந்த தண்டனை வட்டியை சாப்பிட்டதின் காரணமாக கிடைக்கக்கூடிய தண்டனை இது. கண்ணியத்தை குறித்தானவர்களே, அல்லாஹ் ஹராமாக்கின மிக மோசமான விஷயங்கள்ல ஒன்று வட்டி என்பது. பல பாவங்கள் நமக்கு கண்ணுக்கு பாவமாக தெரிஞ்சிடும், அதை அடியான் விட்டு தவிர்த்து இருந்துடுவான். மது அருந்துறது, திருடுறது, விபச்சாரம் செய்கிறது, இதெல்லாம் பாவம்னு யாரும் போய் விளக்க தேவையில்லை. ஆனால் இதை விட பலமான சில பாவங்கள் இருக்கும். ஆனால் அடியான் அதை உடனடியாக பாவம்னு புரிந்து கொள்ள மாட்டான். வட்டி, புறம் பேசுறது, இதெல்லாம் பெரும்பாவமாக மார்க்கெட்டில் ஆக்கப்பட்டிருக்கு. ஆனால் அடியான் அவனுடைய அன்றாட வாழ்க்கையில், அன்றாட புழக்கங்கள்ல வட்டியையோ புறத்தையோ ஒரு பெரிய விஷயமாக பார்க்கறதில்ல. கண்ணியத்துக்கு கொடுத்தானவர்களே, எந்த விதத்திலும் நமக்கு வட்டி என்பது ஆபமானது அல்ல. அதற்கு பல்வேறு வடிவங்கள் காலப்போக்கில் வந்து கொண்டே இருக்கும். வட்டி என்பது பல தருணங்கள்ல வரும், பல விதங்கள்ல வரும். ஆனால் எல்லா விதமான வட்டிகளும் மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டது. குல்லு தைனின் ஜர்ர நஃபஅன் ஃபஹுவ ரிபா சொல்லுவாங்க. எந்த கடனுக்கெல்லாம் பலன் கிடைக்குமோ, கடன் கொடுத்தாரு, கூடுதலாக ₹1 வாங்கினார், கூடுதலாக வேறொரு பலனை பெற்றுவிட்டால் அது எல்லாமே வட்டி தான். கண்ணிக்கு கொடுத்தோம்னா பொழுதுவாக இப்போ வட்டியில் எங்கே போகிறோம், எங்கே நாம் புழங்குறோம் பார்க்குறோம். பேங்க்கில் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கோம், பணம் வச்சுருக்கோம். அதில் ஒரு குறிப்பிட்ட வட்டி நமக்கு இருக்கக்கூடிய அந்த தொகைக்கு தகுந்த ஒரு வட்டி வருடத்திற்கு ஒரு தடவை நிர்ணயிக்கப்பட்டு அதில் சேர்ப்பிக்கப்படும். இப்போ இந்த வட்டி என்ன செய்யணும்? நன்மையை ஆதரவு வைக்காம அந்த வட்டியான அந்த பணத்தை ஏழைகளுக்கு சதக்கா செஞ்சிடணும். ஏன்னா சில நபர்கள் நம்ம ஒரு சில நிர்பந்தங்களில் பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்காம வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ அக்கௌண்ட் வச்சுருக்கோம், அதில் பண போக்குவரத்தும் நடக்குது. இப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் அதுக்கான ஒரு சில நம்மளுடைய தொகைக்கு தகுந்த மாதிரியான வட்டி கிடைக்குது, அந்த வட்டியை நாம் செலவழிக்கணும். இப்போ இது போக வட்டியின் பல்வேறு விதங்கள் இருக்கு, அதுவும் வட்டி தான். எங்கெங்க பேங்க்ல இருந்து வந்தா வட்டின்னு விளங்குற மக்கள் நான் போஸ்ட் ஆஃபீஸ்னு வந்துட்டா வட்டி இல்லைங்கிற ஒரு சிந்தனை வந்துடும். போஸ்ட் ஆஃபீஸில் என்னங்க, செல்வ மகள் திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு. பெண் பிள்ளைகளுக்காக மாதம் ஒரு தொகையை நம்ம போட்டுக்கிட்டே வந்துட்டோம்னா 18 வயசு ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட பணத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதுவும் வட்டி தான். பேங்க்கு கொடுத்தா வட்டின்னு நன்கு விளங்கும்னா போஸ்ட் ஆஃபீஸ் கொடுத்தா வட்டி இல்லையோங்கிற எண்ணம் வந்துடுது. இன்னொன்று, போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஸ்கீம் இருக்கு, நிறைய நாம் எல்லாம் நானும்
நாம் எல்லாம் அதுல போய் இணைகிறதுக்கான நிறைய சூழ்நிலைகள் ஆயிடுச்சு. நம்மளுடைய சிந்தனை அப்படி ஆயிடுச்சு. போஸ்ட் ஆஃபீஸ் போனாலே நாம் அழைக்கப்படுறோம். இன்னொரு ஸ்கீம் முதியோர் உதவித்தொகை மாதிரியான ஒரு ஸ்கீம். எப்படி கவர்மெண்ட் ஸ்டாஃப்னா வயசானதுக்கு பின்னாடி அவங்க ஓய்வூதியம் பெறுறாங்களோ அது மாதிரி எல்லா மக்களுக்கும் ஒரு அழைப்பு. நீங்கள் மாதம் இந்த குறிப்பிட்ட வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்துங்க. உங்களுக்கு குறிப்பிட்ட இந்த 58, 60 இந்த வயசு ஆனதுக்கு பின்னாடி உங்களுக்கு மீதம் உள்ள தொகையோட சேர்த்து அதிகப்படியான முதிர்வு தொகைங்கிற அடிப்படையில் கொடுக்கப்பட்டு உங்களுக்கு மாதம் ஓய்வூதியம் கிடைக்கும். கண்ணியத்துக்கு கொடுத்தாலும் இது எல்லாமே வட்டி தான். பேங்க்கில் நம்ம 5000 ரூபா போட்டோம், அதுக்கு ஒரு சில பைசா நமக்கு வட்டி வருது அப்படின்னா வட்டின்னு புரிகிற நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போட்டால் வட்டினா அதுவும் வட்டி தான். கண்ணியத்துக்கு கொடுத்தானது நாம் விளங்கிக்கொள்ளணும். வட்டி எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் விட்டு தவிர்த்து கொள்ளணும். அப்படியும் இந்த மேராஜுடைய நாட்களில் பார்த்த ஒரு உண்மையான பாவங்களில் ஒன்று, அந்த மக்கள் வயிற்றில் பாம்புகளோடு இருந்து அவர்கள் வேதனை செய்யப்பட்டார்கள். அந்த ஒரு நிகழ்வு ஒன்று. அடுத்து மேராஜில் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல நிகழ்வு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலடி சப்தத்தை கேட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட, நான் உங்களுடைய காலடி சப்தத்தை கேட்டேனே என்ன காரணம்னு கேட்டாங்க. இப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார் சொல்லலாம், அப்படி என் காலடி சப்தம் சொர்க்கத்தில் கேட்குற அளவுக்கு நான் சொர்க்கத்தில் முன்கூட்டி போய் இருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அமல் செஞ்சதாக எனக்கு ஆதரவு இல்லை. அப்படி ஒன்றும் பெரிய அளவுக்கு நான் அமல் செய்கிற அளவுக்கு நான் நம்புறதுக்கு பெருசாக எனக்கிட்ட அமல்கள் இல்லை, யார் சொல்லலாம். ஆனால் யோசிச்சா எனக்கு ஒன்று தோணுது. எனக்கு என்ன ஒரு பழக்கம்னா, நான் எப்பொழுதும் ஒழுவோடு இருப்பேன். ஒழு செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டால் ஒழு செஞ்சுக்குவேன். ஒழு செஞ்ச பின்னாடி உடனடியாக 2 ரக்காத் தொழுதுருவேன். அந்த நேரத்தில் தொழுக வேண்டிய தேவை இருக்கோ இல்லையோ, நான் ஒழு செஞ்சதுக்கு 2 ரக்காத் தொழுதுருவேன், யார் சொல்லலாம், தஹிய்யத்துல் உலூங்கிற அடிப்படையில். இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னாங்க, இதனால தான் என்ன செஞ்சுருக்கீங்க, நான் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சப்தம் அங்கே நீங்கள் நடக்கிறதுடைய காலடி சப்தம் எனக்கு என்ன செஞ்சிச்சு, காதில் கேட்டுச்சு அப்படின்னாங்க. கட்டியத்துக்கு கொடுத்தாங்க. இங்கே நம்ம ஒரு சின்ன பாடத்தை விளங்கிக்கணும். வாழ்நாளில் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் பெருசு அமல் செஞ்சு சாதிக்கிறத விட வாழ்நாளில் ஒரு சின்ன அமலை தொடர்ந்து செய்கிறது பெரிய விஷயம். அது அல்லாஹ்க்கு ரொம்ப பிடித்தமானது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லியிருக்கலாம், என் வாழ்நாளில் செஞ்ச அமல்லே பெரிய அமல்னா, நான் மக்களால் துன்புறுத்தப்பட்டேன், அவர்கள் என் மீது பாறாங்கல்ல வைக்கும் பொழுதும் நான் அகதுன்னு சொன்னேன், அதுதான் என் வாழ்நாளிலே பெரிய அமல்னு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி இருக்கலாம். ஆனா இங்கே அதை பெரிய அமலா சொல்லலை. இன்னொரு அமலை என்ன சொல்றாங்க, வாழ்நாள் முழுக்க ஒரு தஹிய்யத்துல் உலூ 2 ரக்காத் தொழுதே, இதுதான் நான் பெரிய அமலாக நினைக்கிறேன். கண்ணியத்துக்கு கொடுத்தாலும் இங்கே நம்ம விளங்கிக்கொள்ளணும். ஒரு குறிப்பிட்ட நாட்களில், குறிப்பிட்ட தருணங்களில், குறிப்பிட்ட மாதங்களில் நல்ல அமல்கள் நிறைய செஞ்சு வைக்கிறத விட ஒரு சிறிய அமலை வாழ்நாள் முழுக்க செய்தது தான் சிறந்தது. அதை தான் சஹாபாக்கள் பெருசாக நினைச்சிருக்காங்க. தஹிய்யத்துல் உலூங்கிறது சின்ன அமல், ஆனால் வாழ்நாள் முழுக்க செஞ்சாங்க, பெருசா நினைச்சாங்க. ஆனால் அகதுன்னு சொல்றது பெரும் கடினமான விஷயம். ஆனால் அதை கூட தான் சொர்க்கத்துக்குள்ள இருக்கிறதுக்கான காரணமாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசிக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, அஹப்புல் அமாலி இலல்லாஹி அதுவஹுஹா வ இன் கல்ல. அல்லாஹ்க்கு ரொம்ப பிடித்தமான அமல் என்னன்னா, எந்த அமலை நீண்ட காலமாக தொடர்படியாக செய்யப்படுகிறதோ அந்த அமல் தான் அல்லாஹ்க்கு ரொம்ப பிடித்தமானது, அது குறைவானதாக இருந்தாலும் சரியே. கண்ணியத்துக்கு தான் நம்முடைய வாழ்நாளில் பழக்கத்தின் அடிப்படையில் ஒரு நீண்ட காலம் எந்த அமலை செய்கிறோமோ அதை நீண்ட காலம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஏதோ சில மாதங்களுக்காக, சில நாட்களுக்கான அமல்களாக நம்மளுடைய தீனை ஆக்கிடக்கூடாது. நமது தீன் என்பது வாழ்க்கையோட முழுமையாக நிறைஞ்சது, வாழ்க்கையின் எல்லா தருணங்களையும் ஜாபித்தது. அதனால இதீன ஒரு சில நாட்கள்ல, மாசங்களுக்குள்ளார நம்மளால சுருக்க முடியாது. அல்லாஹ் விரும்புறது குறைவான அமல்களாக இருந்தாலும் நீண்ட நாட்கள் தொடர்ந்து செய்யப்படக்கூடிய அமல்கள் தான். இதுவும் மேராஜில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல படிப்பினை. எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா இதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டதோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்